அதிமுகவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அது அப்படியே திமுகவுடைய ஆட்சியில மாறிடுச்சு அப்படின்னு எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னும், அதே போல தமிழ்நாட்டை பாதுகாக்க பாஜக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னும் நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதையும் மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இல்லையே அது வந்து ஒரு புகார் தான். அதெல்லாம் வந்து புகார் பண்ணுறது தான். ஆனால் வந்து அது நடக்குன்றது கிடையாது, நான் நடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் வந்து அது மேலே ஏன்னா அந்த கட்சி தாக்கணும்னா நம்மளுக்கு அது அந்த ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏதாச்சும் ஒரு பொருளியை கிளப்பி விட்டா ஆமாம் அப்படின்ற ஆமாம் ஆமாம். அது வந்து எப்படின்னா இது கழியும், இந்த ஆட்சி கழியும், நாம் வரலாம் அப்படின்ட்டு அவங்க புகார் பண்ணி விடுறாங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இருந்துச்சா? இல்லை அதுவும் இல்லை, அது இல்லையே. இப்போ இதுதான் நல்லா இருக்கு. இந்த ஆட்சி தான் நல்லா இருக்கு, இந்த திமுக ஆட்சி தான். ஆமாம், டெய்லி இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை, வேறு யாருக்கும் வந்து நான் பார்த்ததும் இல்லை, எனக்கும் அப்படி ஒன்றும் தோணலை. அவருடைய இது வந்து தமிழ் எடப்பாடி பேசுறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது. அவருடைய கூட்டாளி மோடிஜியோடைய கட்சிக்காரன் ஆளுற மாநிலத்தில் தினம் ஒரு மணி நேரத்துக்கு 15 பெண்களை கெடுக்கிறான், 15 பேரை கற்பழிக்கிறான். பயங்கரமான வன்கொடுமை. அவருடைய சொந்த நெருங்கிய கூட்டாளி ஆந்திராவில் இருக்க சந்திரபாபு நாயுடு, அவர் தான் பாருங்கள், ஒரு பேப்பரை மாலை முதல்ல அப்படி திருப்பி பாருங்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொள்ளை, பாலியல் பலத்துக்காரர்கள் வருது. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? கொள்ளை அடிக்கிறதுலாம் 120 பண்ணலாம். இவர் பேசுறதுக்கான இதே கிடையாது. அதாவது ஒரு தனிப்பட்ட, இப்போ நம்ம 3 பேர் நிற்கிறோம், 3 பேருடைய தனிப்பட்ட ஒரு இதில் வந்து நான் கொலை செய்ய நினைக்கணும்னு வச்சுக்கோ, அங்கே போய் யாரோ கொலை செஞ்சுட்டு போயிடலாம். இது தனிப்பட்ட மோட்டிவ். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்க முடியும்? கொலை பண்ண போனால் யாருக்கா தெரியுமா? அந்த விதமான சான்ஸே கிடையாது. நம்ம பேசலாம், ஓட்டுக்காக போடலாம், ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி பேசலாம்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரமாக 2-3 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மசூதி அடிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கும்பலாக போயிட்டு சிவன் கோயில் அதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லா மதத்தவர்களுமே வந்து அண்ணன் தம்பி மாமச்சரனா பழகக்கூடியவர். திராவிட பாரம்பரியங்கிறத தாண்டி இங்கிருந்து நிறைய சிந்தனையாளர்கள் உருவாயிருக்காங்க. அது சிங்காரவேலர்லேருந்து ஆரம்பித்து நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்தியாவில் நிறைய சிந்தனையாளர்கள் உருவானது தமிழ்நாட்டிலேருந்து தான். ஸோ நிறைய முற்போக்கான சிந்தனை, மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டிலையும் அதே தானே நடக்கும். அதனால் பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இது திராவிட பாரம்பரியம், இங்கே திராவிடங்கள் ஊறி இருக்கிறதுனால இங்கே அவ்வளோ தூரம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆளுங்க இடம் கொடுத்தா தான் அவங்க உள்ளே வர முடியும். அதெல்லாம் அது வரக்கூடாது. அது அந்த டிஎம்கன்றீங்க, அந்த இது பிஜேபின்றீங்கல்ல, அது வரக்கூடாது. இது கடைசி வரைக்கும் இது இருக்கணும், திருப்பியும் இது வரணும். வந்தால் இது இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், அது வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கெட்டது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான், நல்லது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பிஜேபி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்காது. இதுதான் உண்மை. நம்ம தமிழ்நாடை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அது அவர் அதர் ஸ்டேட்டுக்காரர், அவர் அங்கே தான் பார்ப்பார், நம்ம மக்களை பார்க்க மாட்டார். இது பண்ணுறது தான், செப்பரேட் பண்ணுறது தான். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது, தமிழ்நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு நல்லது கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நல்லது கிடையாது. இவர் பிஜேபி ஆட்சி வரும்னு இவர் சொல்கிறாரு, எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அதிமுக ஆட்சிங்கிறாரு. இவங்க 2 பேரும் முதல்ல உட்காந்து சரி பண்ணிக்கணும், யார் ஆட்சி ஆள போகிறேன்ட்டு. மக்கள் இவங்களை எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் சொல்கிறாரு, நான் மாற்று சக்தி கிடையாது, நான் தான் சக்திங்கிறான். யார்? விஜய் முதல் சக்தின்னு சொல்லிட்டு. இவங்களுக்குள்ள மொத்தமாக உட்காந்து ஒரு முடிவு பண்ணிட்டு வரட்டும். 2026 திமுக தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். மக்கள் வந்து அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. எந்த நிறைய நல்ல திட்டங்களை வைக்கிறாங்க. சில 1-2 நடந்திருக்கலாம், தவறு நடக்காமல் இல்லை, தவறு நடந்திருக்கலாம். அதை வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ தான் சரி பண்ணிட்டு சரி ஆகிடும் கூடிய சீக்கிரம். பிஜேபி என்ன பொறுத்தவரை பிஜேபி வேண்டாம், திராவிட கட்சிகள் எது வந்தாலும் ஓகே தான். பிஜேபி வேண்டாம். ரெகுலராக இருக்கிற சீட்டே வந்து கரெக்ட் இல்லை, ஒரு சேஞ்ச் வேணும். சேஞ்ச் வேணும்னா எந்த மாதிரியான சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? சேஞ்சுனா அப்படி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்தால் தான் மட்டும்தான் நம்மளாலாம் ஏற்றுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக வரவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஆனால் வந்து சேஞ்ச் எப்படின்னா அவங்க புதுசாக ஏதாவது க்ரோத் கொண்டு வருவாங்க, அதனால ஒரு சேஞ்சு. இப்போ அவங்களும் மனுஷங்க தானே, இல்லை அவங்க தெய்வமா? அப்படி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சார். யார் வந்தாலும் என்ன நடக்குதோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். யாரும் வந்து எதையும் புரட்டி போட போகிறதில்ல. நான் வேலை பார்த்தா தான் நான் சாப்பிட போகிறேன்,
அவங்க வந்து எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க போகிறாங்களா? பிஜேபி வந்து செய்ய போதா, இல்லை அதிமுக வந்து செய்ய போதா, இல்லை திமுக வந்து செய்ய போகிறாங்க? யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. அவங்கவுங்க உழைச்சி சாப்பிட போகிறோம். யாரும் வந்து தலைகீழ புரட்ட போகிறதில்ல. நான் நல்லது செய்வேன். இப்போ விஜயே எடுத்துங்க, அவர் வந்து என்ன பண்ணிட போகிறாரு? அவரும் வந்து இவங்களை என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவார். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இந்த ஆட்சியில் வந்து பெருசாக குற்றம் நடக்குது, கொலை நடக்குது அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியாது. எல்லா ஆட்சிலையும் எல்லாம் நடந்திருக்கு. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது அதிமுக ஆட்சியில் தான். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சிக்காம ரெண்டு கட்சியுமே இந்த திமுக ஆட்சியில் இருக்கப்போ அதிமுகவோட சட்ட ஒழுங்குகளை சொல்கிறதும், அதிமுக சட்ட ஒழுங்குகள் நடக்கிறப்ப திமுகவை இது பண்ணுறதும் ரெண்டுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒருத்தவங்க சளைச்சவங்க கிடையாது. ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓரளவு என்ன எப்படி லேண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்குது. ரெண்டு சேமாக தான் எனக்கு தெரியுது. அது அப்படி வேறு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து தெரியல. அப்படி இல்லை, லிபரலாக இருக்காது. அவங்க இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். யாரு அவங்கன்னா? ஏடிஎம்கே இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கு, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. டிஎம்கேலனா கொஞ்சம் என்ன சொல்கிறது, லிபரலாக டைரெக்டாக கொஞ்சம் ஈஸி டு மூவ் அப்படி தான் இருக்கும். சட்ட ஒழுங்குன்னா அப்படி தான் இருக்கும், பண்ணலாம், நம்மளால் முடியும் அந்த மாதிரி. அதிமுக ஆட்சி இருந்தது, அது வந்து ரொம்ப விலகமாக சொன்னால் நம்ம நல்லா இருக்காது. ஆட்சி மாற்றம் வேறு புதுசாக வந்து நல்லா இருக்கும். இதே தளபதி நான் எதிர்பார்க்குறோம். இளைய தளபதி விஜய் தான் எதிர்பார்க்குறோம். ஆமாம், ஒரு மாற்றம் வரட்டுமே. சட்ட ஒழுங்கு அப்படின்னு முறையாக எப்பயுமே திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முறையாக பண்ணுறதில்ல, அது தெரிஞ்ச விஷயம்தான். நீ என்ன செஞ்ச ஆட்சியில்? தமிழ்நாட்டுக்குள்ளே அடமானம் வச்ச என்ன, மும்மொழி கொள்கைன்னு சொல்லி உன்னை கொண்டாந்து உள்ளே திணிச்ச என்ன, இதுதான் நீ பண்ண. தமிழ் தாய்மொழிக்கு துரோகம் பண்ணாலும் என்ன, உன் கட்சி நீ வந்து பேசுறிய, உன் கட்சிக்காரன் பேர் என்ன, உன் பேர் நல்ல பேருப்பா. அதாவது இந்த முடிவெடுக்கிறது வந்து மைத்திரன் சொல்கிறார், இந்த சேர்ந்த மைத்திரன், இந்த முடிவெடுக்கிறது வந்து அமித்ஷா தான் முடிவெடுக்கிறாரு, இவர் டம்மி பீஸுங்கிறாரு. ஒரு டம்மியாக இருந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு தான் இருக்கணும் இவர் பேசுகிறதுனால ஒரு இதே கிடையாது. என்னத்தான் நல்லாட்சி பண்ணார்? கமிஷன், கொள்ளை, கொலை இதுதான் நடந்துக்கிடுச்சு அவர் ஆட்சியிலையும். நடக்கலையா? இது வந்து போலீஸை குற்றம் சொல்லியோ கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லல. மனிதனாய் திருந்தணும். மனிதன் திருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கொலை பண்ணுறவன் கொலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ரவுடி கொலை பண்ணிக்கிறான். ஒரு ரவுடிக்கு ஒரு ரவுடி கொலை பண்ணல, பாரு கொலை பண்ணுறான்னா என்ன செய்வான்? ஒரு பொம்பளை வந்து கள்ளக்காதல் பண்ணுறான், அவன் புருஷன் கொலை பண்ணுறான். கள்ள காதலுக்காக பெத்த மகனையும் புருஷனையும் ஒருத்தர் கொலை பண்ணுறான். இதெல்லாம் கொலை லிஸ்ட்டில் சேர்ந்துருமா? இதெல்லாம் ஏன் வந்தாலும் முதல் மந்திரிக்கு மண்டியில் மூளை இல்லையா? ஏன் அவருடைய இது வந்து தம்பி எடப்பாடி பேசுகிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது. அவருடைய கூட்டாளி மோடிஜியோடைய கட்சிக்காரன் ஆளுற மாநிலத்தில் தினம் ஒரு மணி நேரத்துக்கு 15 பெண்களை கெடுக்கிறான், 15 பேரை கற்பழிக்கிறான். பயங்கரமான வன்கொடுமை. அவருடைய சொந்த நெருங்கிய கூட்டாளி ஆந்திராவில் இருக்க சந்திரபாபு நாயுடு, அவர் இதில் பாருங்கள், ஒரு பேப்பரை மாலை மலர் அப்படி திருப்பி பாருங்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொள்ளை, பாலியல் பலாத்காரத்தில் வருது. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? கொள்ளை அடிக்கிறதுலாம் 120 பண்ணலாம். இவர் பேசுறதுக்கான இதே கிடையாது. அதாவது ஒரு தனிப்பட்ட, இப்போ நம்ம 3 பேர் நிற்கிறோம், 3 பேருடைய தனிப்பட்ட ஒரு இதில் வந்து நான் கொலை செய்ய நினைக்கணும்னு வச்சுக்கோ, அங்கே போய் யாரோ கொலை செஞ்சுட்டு போயிடலாம். இது தனிப்பட்ட மோட்டிவ். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்க முடியும்? கொலை பண்ண போல யாருக்கா தெரியுமா? அந்த விதமான சான்ஸே கிடையாது. நம்ம பேசலாம், ஓட்டுக்காக போடலாம், ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி பேசலாம்ல.